மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்று வியாபம் ஊழல். இது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான ஒரு மோசடியாகும். இதன் முழு விவரம் இங்கே. வியாபம் என்றால் என்ன? வியாபம் என்பது மத்திய பிரதேச தொழில்முறை தேர்வு வாரியத்தின் மத்திய பிரதேஷ் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு -MPPEB சுருக்க பெயர் ஆகும். இந்த வாரியம் மருத்துவ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் போன்ற தொழில்முறை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளையும் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வுகளையும் நடத்தி வந்தது. ஊழலின் பின்னணி மற்றும் செயல்பாடுகள். ஆரம்பம். இந்த ஊழல் 1990களில் இருந்தே செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. முறைகேடுகள். இந்த ஊழல் பல்வேறு வழிகளில் நடத்தப்பட்டது. அதில் சில: ஆள்மாறாட்டம், இம்பர்சனேஷன். தகுதியற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பதிலாக திறமையான மாணவர்களையோ அல்லது மருத்துவர்களையோ தேர்வு எழுத வைத்து அவர்களின் புகைப்படங்களை மாற்றி தேர்வு முடிந்ததும் அசல் புகைப்படத்தை ஒட்டுவது. இதில் ஊழல் நிறைந்த தேர்வு வாரிய அதிகாரிகளின் உடந்தையும் இருந்தது. என்ஜின் போகி முறை. திறமையான மாணவர்களை என்ஜின் தேர்வு எழுத வைத்து அவர்களுக்கு பின்னால் தகுதியற்ற விண்ணப்பதாரர்களை போகிகள் அமர வைத்து விடைகளை நகலெடுக்க அனுமதிப்பது. விடைத்தாள்கள் கையாளுதல். தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் தங்கள் OMR விடைத்தாள்களை காலியாக விட்டுவிடுவார்கள் அல்லது சில தெரிந்த விடைகளை மட்டும் குறிப்பார்கள். பின்னர் ஊழல் நிறைந்த அதிகாரிகள் அந்த விடைத்தாள்களை பெற்று அதிக மதிப்பெண்கள் கிடைக்குமாறு திருத்தி விடுவார்கள். தணிக்கையின் போது சிக்காமல் இருக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் RTI அந்த விடைத்தாள்களை பார்க்க கோரி அதற்கேற்ப விடைகளை நிரப்புவார்கள். லஞ்சம். மருத்துவ படிப்பு மற்றும் அரசு வேலைகளுக்கான இடங்களை பெற அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் ரூ.5 லட்சம் முதல் ரூ.1 கோடி வரை லஞ்சம் பெறப்பட்டது. ஈடுபட்டவர்கள். இந்த ஊழலில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், உயர் மற்றும் கீழ்மட்ட அதிகாரிகள், இடைத்தரகர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் என பலரும் சம்பந்தப்பட்டிருந்தனர். மோசடியின் வெளிப்பாடு மற்றும் விசாரணை. 2013ஆம் ஆண்டில் இந்த ஊழல் முழு அளவில் வெளிச்சத்திற்கு வந்தது. சிறப்பு புலனாய்வு குழு SIT மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு CBI இந்த ஊழல் குறித்து விசாரித்தன. பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இதில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இடைத்தரகர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் அடங்குவர். CBI 160க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதில் 3 மருத்துவக் கல்லூரி தலைவர்களும் அடங்குவர். உயிரிழப்புகள் மற்றும் மர்ம மரணங்கள். வியாபம் ஊழல் தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டவர்கள், சாட்சிகள் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் என சுமார் 40 முதல் 50க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இது இந்த ஊழலின் அதிர்ச்சியூட்டும் அம்சங்களில் ஒன்றாகும். இந்த மரணங்களில் சில: சாலை விபத்துக்கள், அளவுக்கு அதிகமான மது அருந்துதல், தற்கொலைகள், மர்மமான முறையில் இறந்து கிடந்தவர்கள், உடல்நலக் குறைவால் இறந்ததாக கூறப்படுபவர்கள். ஆனால் சந்தேகங்கள் எழுந்தன. இந்த மர்ம மரணங்கள் இந்த ஊழலின் ஆழத்தையும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களின் செல்வாக்கையும் வெளிப்படுத்தின. உதாரணமாக, இந்த வழக்கில் பயனடைந்தவர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் சிலர் மர்மமான முறையில் இறந்தனர். ஊழல் குறித்த செய்திகளை வெளியிட்ட பத்திரிகையாளர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த மரணங்கள் பல சந்தேகங்களை எழுப்பி CBI விசாரணைக்கு வலுவான கோரிக்கையை ஏற்படுத்தின. தற்போதைய நிலை. CBI விசாரணையை மேற்கொண்டு பல குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. பல வழக்குகள் நீதிமன்றங்களில் நடந்து வருகின்றன. குற்றவாளிகளுக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, 2019இல் 2013 போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு தொடர்பான வழக்கில் 31 பேர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றனர். வியாபம் ஊழல் இந்தியாவின் மிக கொடூரமான ஊழல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் மூலம் தகுதியற்ற பலர் அரசு பதவிகளையும் மருத்துவ படிப்பு இடங்களையும் பணம் கொடுத்து பெற்றதும், இதை வெளிக்கொணர முயன்ற பலரது மர்ம மரணங்களும் இந்த ஊழலின் இருண்ட பக்கங்களாகும்.